ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அன் ஸ்க்ரீன் லைஃப். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்த vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்ததும் பால் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. என்னதான் நியூ இயர் அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொட்டீன் ஒர்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ரொட்டீன் ஒர்க்கோட என்னோடய நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த அதர் சைட் நம்ம வந்து டீக்கு டிகாஷன் போட்டுக்கலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பெஷல் டே வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கம்மல் போடணுன்னு ஒரு 1 மந்த் முன்னாடியே பிஃபோரே வந்து யோசிச்சுட்டே இருப்போம். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டே வந்தால் கூட அதோட ஒரு செலிப்ரேஷன் வைபோ, மூடோ வரமாட்டேங்குது நம்மளுக்கு. எனக்கு ஸ்பெஷலி அப்படி தான். இது ஒரு வேளை ஏஜ் ஆகிடுச்சா, இல்லை நம்ம அதுக்கு பழகிட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டீக்கு டிகாஷனில் இஞ்சி ஆட் பண்ணியாச்சு. பாலும் ஒரு சைட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நியூ இயர் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ட்ரெஸ்ஸும் எடுக்கல. நம்மளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு. ஸோ கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், நீட்டாக டிஃபன் முடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நியூ இயர் செலிப்ரேஷன். இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. டிகாஷனோட ஆட் பண்ணி டீ ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நியூ இயர் அன்றைக்கி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அண்ட் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்க, என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஸ்பெஷலாக என்ன பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எழுந்ததும் டீ போட்டாச்சு. சைட் பை சைட் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணோம். அதுதான் நம்மளோட ரொட்டீன். அண்ட் ஸ்பெஷல் டேவிலையும் நம்மளோட ரொட்டீன் அதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்க்கு வந்துட்டு ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பாக தோசையோட அல்டிமேட் சைட் டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகா, இது ரெண்டையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ட், அதாவது புளிக்காத கர்ட், தயிர். அந்த தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்புக்கு அதை அந்த தயிரில் ஆட் பண்ணிவிட்டு தயிருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. தோசையோடு இது சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து மேரேஜ் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்கிறதே தெரியாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் தான் எனக்கு இந்த டிஷ் தெரியும். நானும் ஸ்பெஷலி இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ ஒரு சிம்பிள் டிஷ் முடித்ததுக்கப்புறம் சைடில் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போட்டுட்டு தோசை ரெடி பண்ணி வந்தாச்சு. எனக்கு வந்து பர்சனலி தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் அவருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் நல்லா சாப்பிடுவீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாப்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃப்ளஃபியாக இருந்தாவே பிடிக்காதுங்க. ஹோட்டல் மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் சைட் டிஷ் தயிர் தாளிச்சது. ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டும் சைட் பை சைட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ஸ்பெஷல் டே இல்லைங்களா, நியூ இயர். நம்மளோட ஃபஸ்ட் டே வந்து ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம் இந்த இயர் அப்படிங்கிறனால ஸ்வீட்டும் டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி எடுத்திருக்கேன். இது யூஸ்வலாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தாங்க, டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு டிஷ். இந்த ரெசிபி பண்ணாங்கன்னா வீட்டில் எல்லாரோட 90s கிட்டோட ஃபேவரட் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியாக தான் இருக்கும். கேசரி தாங்க. இதுக்கு கலர் பவுடர்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணேன். மஞ்சத்தூள் போட்டு கேசரி ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த தோசை, இட்லி மாவெல்லாம் வந்துட்டு நாம் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வருஷத்தில் ஒரு தடவை தான் செய்வாங்க. மாவு இந்த கல்லில் ஆட்டி அப்படி செய்வாங்க. அப்போல்லாம் வந்துட்டு இட்லி பிடிக்காது, தோசை ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு நம்மளோட ஜென்ரேஷன் மாற மாற இப்போ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால பெருசாக அதோட எஃபெக்ட் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் தெரியறதில்ல. பட் அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லையா. ஸ்வீட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்வீட் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் திகட்ட சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா எம்டி சாம்பார் தான் வச்சுருக்கேன்.
இந்த சாம்பார் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் இது நான் உங்களுக்கு ரெசிபி சொல்லலை. நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை, தயிர் தாளித்தது, சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு கேசரி. இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல். ஸோ கோயிலுக்கும் போயிருந்தேன், பட் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. நான் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் என்னால் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. இப்போ சாம்பாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. என்னடா 1 வருஷங்கிறீங்களா? சும்மா சொன்னேங்க. 1 மந்த் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே நியூ இயர்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம. ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் என் கூட சேர்ந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலி இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா சும்மா ஆரம்பிக்கணும்னு இல்லாமல் நான் ஆரம்பித்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த இயரில் நீங்கள் நினச்சது எல்லாமே சந்தோஷமாக நடக்கணும். எல்லோரும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் இது தான். நியூ இயர் ஃபஸ்ட்டு டே ஸ்பெஷலும் இது தான். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி கோயிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஸோ அது ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.